சென்னை பம்மலில் தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் தங்கள் மகன் உயிரிழந்ததாக காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் துரைசெல்வம் என்பவருக்கு இரட்டையர்களான 2 மகன்கள் உள்ளனர். இதில் ஒருவரான ஹேமச்சந்திரன் உடல் பருமன் காரணமாக அவதியடைந்து வந்துள்ளார். இந்நிலையில் இவருக்கு சென்னை பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கொழுப்பு நீக்கும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை தொடங்கிய 15 நிமிடத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு ஹேமச்சந்திரன் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தங்கள் மகன் உயிரிழக்க மருத்துவமனை நிர்வாகமே காரணம் என்று இளைஞரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். டாக்டர் நேரம் 9 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டர்ல போயிட்டார். பையனும் 9 மணிக்கு போயிட்டான். உள்ள மயக்கம் டாக்டர்ல ஒன்றும் இல்லை. திடீர்னு பவர் 15-20 நிமிஷத்துல வெளியே டாக்டர் ரத்தோடு வந்து அவனுக்குன்னா பயந்துட்டாங்க. பிபி அதிகமாகிடுச்சிங்க, ஹார்ட் இது ஆயிடுச்சிங்க. திடீர்னு சொன்ன உடனே என்ன பண்றதுங்கன்னா நானே அதே நான் பார்த்த பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆம்புலன்ஸ் டாக்டர் டீம் வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க என் பிள்ளைய. அதோட என் புள்ள வந்து இங்கே எங்க தந்து சாவச்சிட்டானோ